அந்த நீர் சுரபிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிலப்பிரபஞ்சத்தோட தொடர்புடைய நீர் சுரபி வந்து உமிழ்நீர். உமிழ்நீர்ல செரிக்காத எந்த உணவும் வயிற்றில் ஜீரணம் பண்ண. அப்ப உங்க உமிழ்நீரானது குறைவா இருக்கு, கூட இருக்கு அப்படின்னா, உங்களுடைய பிரதிபலிப்பு நோய் எங்க ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய வயிறு மண்ணீரலுடைய ஜீரணத்தன்மையில ஏற்படுற பாதிப்பை பிரதிபலிக்கிறது. காற்று மூலகத்தோடு தொடர்புடையது சளி, மூக்குல நீர் வடிதல். ஸோ இதெல்லாம் வந்து கோழைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காற்று மூலகத்தோடு தொடர்புடையது. அப்போ வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நுரையீரலுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்திக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. விந்து, மாதவிடாய்கள், சிறுநீரகத்தில் ஏற்படுற பாதிப்புகள் வந்து மாதவிடாய் சரியாக ஒழுங்காக வரல, இல்லை விந்துணுக்கள் வந்து உற்பத்தி சரியாக ஆகலை. ஸோ எனக்கு வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது, சிறுநீரகம் போகும்போதுன்னா அவங்க சிறுநீரகத்துடைய உறுப்புல பிரதிபலிப்பை வெளிப்படுத்திக்கிறது. ஸோ இந்த உறுப்பை சீர்படுத்தும் போது இத்தனை பிரச்சனைகளை நம்ம சரிப்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் அப்படின்றது கல்லீரல், பித்தப்பையோடு தொடர்புடைய நீர் சுரப்புன்றது கண்ணில் ஏற்படக்கூடிய நீர், கண்ணீர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு மூலகத்தோடு தொடர்புடைய, ஏன்னா வெப்ப சக்தியை மிகுதியாகும் போது நம்ம வெயிலெல்லாம் அதிகமாக வேர்க்குன்னு சொல்லுவாங்க, வேர்வையோடு தொடர்புடையது. ஸோ திடீர்னு ஹார்ட் அட்டாக்லாம் வரும்போது சொல்லுவாங்களே, எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போனேன் அப்படின்றது இந்த ஒவ்வொரு நீர் சுரப்பியில் ஏற்படுற மாற்றங்கள் அந்தந்த உறுப்புல ஏற்படுற மாற்றங்களை பிரதிபலிக்கிறது. இந்த அடிப்படையில் தாங்க அக்குபஞ்சர் சிகிச்சை செய்யுது.